ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு மட்டன் ஒரு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுமே இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடுகெண்ணெயில் தான் நான்வெஜ் சமைப்பாங்க. அதனால நான் இங்கே கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சமையலுக்கு என்ன பயன்படுத்துவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நார்த் சைட்ல வந்து அதிகமா கடுகெண்ணெய் சாப்பிடுவாங்க. நான் வந்து கடுகெண்ணையும் கூடவே கொஞ்சம் சமையல் எண்ணெய்க்கு பயன்படுத்துற எண்ணெயும் சேர்த்திருக்கேன். சேர்த்தாச்சு. இப்ப எண்ணெய் சூடாகட்டும். கடாய் இல்லை இந்த மாதிரி டாப் உங்களுக்கு எதுல செஞ்சா பழக்கம் நல்லா இருக்கும் அதுல செஞ்சுக்கலாம். இதுல பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். முதல்ல நாம மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். இப்ப பட்டையா நல்லா வாசனை வந்த உடனே வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அந்த வாசனை வெளியே போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு வெங்காயம் வதங்க வச்சாச்சு. பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் இது வதங்கட்டும். கூடவே கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டோடனே சால்ட் போட்டோம்னா அடியில ஒட்டாம வரும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்ட உடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதுல சேர்த்துக்கலாம். வேற எதுவும் இதுல சேர்க்க வேண்டாம். இங்க மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இதை வதக்கி விடலாம். மஞ்சத்தூளோட மிளகாத்தூளோட பச்சை வாசனை போன உடனே இதுல உருளைக்கிழங்கு, ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு தான் சேர்க்கிறோம். இதுல ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் நல்லா சுத்தமா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை சேர்த்தாச்சு. 2 தக்காளி அதையும் சுத்தமா கழுவி கட் பண்ணி வச்சிருந்தது சேர்த்தாச்சு. மட்டன் 1/2 கிலோ மட்டன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வைக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல செய்யறது. அதனாலதான் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு இந்த மாதிரி கலந்த பிறகு கொஞ்ச நேரம் இதை அப்படியே வேக வைக்கலாம். இதுல நம்ம தண்ணி எதுவும் இந்த இடத்துல சேர்க்க வேண்டாம். நம்ம தக்காளி சேர்ந்திருக்கோம். அதுல இருந்து அந்த தண்ணி வரும். அதுல வந்து இது நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளி பாருங்க இப்ப எப்படி இருக்கு. இது நல்லா வெந்த உடனே அதுல இருந்து வர தண்ணியிலேயே இந்த மட்டன், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வேகட்டும். இதை நம்ம அப்படியே வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா அதுல இருந்து தண்ணி வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. தக்காளியில இருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. கொஞ்சம் ஆவி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசா போட்டிருக்கோம். அதனால மட்டன் கூட அது வேகும்போது கரெக்டா இருக்கும். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து மறுபடியும் இதை வேக வைக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கல. அதனால இந்த மாதிரி மூடி வச்சு இப்போ மறுபடியும் ஓபன் பண்ணிருக்கோம். பாருங்க, நிறைய தண்ணி எல்லாம் வந்திருக்கு உருளைக்கிழங்குல இருந்து, மட்டன்ல இருந்து. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் போல நம்ம இதை அப்படியே வேக வைக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா தெளிஞ்சு இப்ப மேல வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் ஃபுல்லா அதுல இருந்து தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே வேக வைக்கணும். ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கலரியே வேக வைக்கணும். எண்ணெயோட மசாலா, உருளைக்கிழங்கு, மட்டன்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் மொத்தமும் பிரிஞ்சு மேல அப்படியே வரும் பாருங்க.
இந்த மாதிரி வந்த பிறகு உருளைக்கிழங்கும் இதுலயே நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்தாச்சு. நல்லா கலந்து இந்த ஸ்டேஜ்ல இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்தா பிடிக்கும்னா நீங்க இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம். இல்ல கொஞ்சம் தண்ணியா இருந்தா பிடிக்கும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கலாம். இதுல நான் தண்ணி ஊத்துறேன். ஊத்திட்டு இதை நம்ம மூடி வச்சு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் இதை மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்க போறோம். நம்ம இந்த கிளறி வேக வைக்கும் போதே 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். அந்த எண்ணெய் மொத்தமும் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அது வெந்து வரும்போதே இதுல 3/4 பாகம் வெந்துடும் மட்டனும் உருளைக்கிழங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம்னா முழுசா வெந்துடும். உருளைக்கிழங்கு காய்கறியோட மட்டனோட சேர்த்து மசாலாவும் நல்லா சேர்ந்துரும். நம்ம இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊத்தி கலந்தாச்சு. கலந்துட்டு நம்ம இதை இப்ப மூடி வச்சிடலாம். சுவைக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சமா உப்பு தான் போட்டிருந்தோம். அதனால இப்ப நாம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போதே இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணெய் எல்லாம் மறுபடியும் நம்ம ஆஃப் பண்ண உடனே மொத்தமா தெளிஞ்சு மேல வந்துரும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இப்ப இது கொதிக்கும் போது முதல்ல தெரியல பாருங்க. ஆனா இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் மேல வந்த பிறகு நமக்கு மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துரும். அப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க வேணும்னா நடுவுல எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்ல உருளைக்கிழங்கும் மட்டனும் வெந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. நான் இதை உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப கொஞ்சம் ஆவி வந்துட்டு இருக்கனால அது சரியா தெரியல. லாஸ்ட்ல கொஞ்சமா பட்டை இருக்கு இல்லைங்களா, நம்ம பிரியாணியில பட்டை மசாலா போடுவோம். அந்த பட்டைய நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா எண்ணெய் மொத்தம் மேல தெளிஞ்சு வந்திருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப வாங்க சிக்கன் குழம்பு செய்யலாம். சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதுல பட்டை சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுதான் செய்ய போறோம். முதல்ல செஞ்ச குழம்பு மட்டன் வந்து நம்ம கடுகு எண்ணெயில செஞ்சிருக்கோம். இதை வந்து நம்ம சமையல் எண்ணெய் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பட்டை நல்லா வாசனை வந்த உடனே இதுல இலை சேர்த்துடலாம். இலையும் நல்ல வாசனை வந்த உடனே இதுல வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நார்த் சைட்ல பொதுவாகவே சமையலுக்கு கடுகெண்ணெய் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்வீட் செய்யறதுக்கு, பொரிக்கிற பலகாரம் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நம்ம சிக்கன் குழம்பு அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயில தான் செய்யறோம். இது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம இஞ்சி பேஸ்ட் சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகட்டும் பூண்டுல இருந்து. அடுத்தது இஞ்சி பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நம்ம அப்புறமா கலக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கலக்கின பிறகு அந்த பச்சை வாசனை போகட்டும். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 லவங்கம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது ரெண்டுமே வேற வேற சுவையில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவும் ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி சமைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை நல்லா வதக்கியாச்சு. மசாலால இருந்தும் இஞ்சி பூண்டுல இருந்தும் பச்சை வாசனை நல்லா போன பிறகு ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மட்டன் குழம்பு செய்யும் போது தக்காளி அப்படியே சேர்த்துட்டோம், மட்டன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட. ஆனா இங்க வந்து நம்ம தனியா முதல்லயே தக்காளியை நல்லா வதக்குறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால. ஆனா தக்காளி சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால நம்ம இங்க தக்காளியை போட்டு வதக்கிட்டோம். இப்ப தக்காளி நல்ல பேஸ்ட் ஆன உடனே அதுல கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம்.
தக்காளியோட சிக்கன் மசாலா நல்லா சேரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்த உடனே இதில் பாருங்க உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுலேயும் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நாட்டுக்கோழி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் நார்மல் சிக்கனை விட நமக்கு நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் கிடைச்சதுன்னா அதை சமைச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி கிடைக்கலன்னா நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிடுவீங்கன்னா அதையும் செஞ்சுக்கலாம். இதே சிக்கன் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளியிலேருந்து அந்த பேஸ்ட்டே நமக்கு உருளைக்கிழங்கு சிக்கன்லேருந்து வர தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மசாலாவோட உருளைக்கிழங்கு சிக்கன் நல்லா சேர்ற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வேக வைக்கலாம். பாருங்க இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இது நல்லா வெந்து சைடில் எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். எல்லா இடத்துலையும் எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். மட்டன் குழம்புலையும் சரி சிக்கன் குழம்புலையும் சரி, நம்ம முதல்ல செஞ்ச மட்டன் குழம்புலையும் அதே மாதிரி தான் எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். அதே போல தான் இதுலேயும் எண்ணெய் தெளிஞ்சு வந்த அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, கறி மாதிரி வேணும்னா கெட்டியாக வேணும்னாலும் அது கொஞ்சமாக தண்ணியும், இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா தேங்காவும் சோம்பும் அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே தான் செய்வாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி கொதிச்சுட்ருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வதக்கும் போதே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளவே 3/4 பாகம் சிக்கனும் உருளைக்கிழங்கும் வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம் தான் வேக வச்சோம். இப்போ நல்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிட்டு சந்தோஷமாவும் சேஃபாவும் இருங்க. நன்றி, வணக்கம்.